வெல்கம் டு அன்னம் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான அவளையும் தேங்காயும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ லேஸ் அவல் வந்து 125 கிராம் இருக்கும். 1/4 கிலோ பாதி போட்டிருக்கேன். இதை வந்து சிறுதியிலே வச்சு நம்ம அவலை வந்து நல்லா வறுத்துக்கணும். எல்லா பக்கம் நல்ல சூடு ஈவனாக பரவுற மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. நம்ம வறுத்த அவல் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். அவளையும் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். வறுத்த நடக்கலை பருப்பு ஒரு 125 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை தோலை பூரா நீக்கிட்டு நல்லா பிடைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த ஏலக்காயும் ஒரு 4 ஏலக்காவும் இதிலே போட்டுடலாம். ஒரு 4 ஏலக்காய் போட்டுருவோம். இதை இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் மிக்சியில். இப்போ பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோன்னு. மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி லைட்டாக குறப்பாக இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அவலை வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா இதில் வறுத்து விடுங்க. இப்போ நான் நெய் ஊற்றி வறுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட ஊற்றி வறுத்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு பத்தலைன்னா கூட 1 ஸ்பூன் கூட நெய் விட்டுக்குங்க. அவள் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து இந்த அரை மூடி தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயை வறுத்துட்டு பண்ணால் தான் கெட்டு போகாது. இந்த ஸ்வீட் வந்து 1 வாரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா தேங்காயை வதக்கிடுங்க. தேங்காயை வந்து திருவும்போது லேசாக திருவிக்கணும், பெருசாக திருவக்கூடாது. தேங்காயை நல்லா இதில் வறுத்து விடுங்க. இப்போ இது வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா, வறுத்த நடக்கலை பருப்பை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அவளும் தேங்காயும் நல்லா வதக்கி வச்சுருக்கோம். இப்போ நாட்டு சர்க்கரையில் வந்து நம்ம ஒரு பாகு மாதிரி காய்ச்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நாட்டு சர்க்கரை ஏன் எடுத்திருக்கேன்னா, இதில் மண் தூசி இருக்காது, அதனால் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெல்லம் பிடிச்சதுன்னா வெல்லத்தை கூட எடுத்து நீங்கள் பாகு மாதிரி காய்ச்சி பண்ணிக்கலாம். 150 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1/2 கப்பு வரும். இப்போ இந்த நாட்டு சர்க்கரை அதில் போட்டு காய்ச்சிக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அவளையும் தேங்காயும் வதக்கி வச்சதை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா அதை வதக்கி விடுங்க. அதில் இப்போ வறுத்த நடக்கலை பருப்பை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்து வதக்கியாச்சு. இப்போ அதை அள்ளி இப்படி பிடிச்சோம்னா இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிக்க வரணும். லட்டு மாதிரி கூட நீங்கள் உருட்டிக்கலாம். இதுதான் பதம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நெய்யை தடவிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பை கூட வறுத்து பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டுனீங்கன்னா ஈவன் ஆயிரும். ஒன்று போல் அப்படி தட்டி விடுங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு
ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து தட்டை வந்து இப்படி கவுத்திக்கிட்டு இப்படி திருப்பி விட்ருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.